அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் நேரு அவர்களே. வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேரு அவர்களே. இன்று நாங்கள் உங்களுக்கு தெரியும் 43 ஆண்டுகளுக்கு முன்னதாக இலங்கை தீவில் தெற்கிலங்கையில் காடியர்கள் என்று சொல்லுவார்கள், ஆனால் அது ஒரு திட்டமிட்டு தமிழ் மக்களை அடக்க வேண்டும், இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று சூறையாடிய அந்த 23 ஜூலை நடந்த அதனுடைய 43வது ஆண்டில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இதுவரையில் அதற்கான நீதி கிடைக்காத ஒரு நிலைமை இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் தமிழர் தாயகத்தில் செம்மணி என்றாலே எல்லோருக்கும் உடனடியாகவே ஞாபகம் வரும் கிருஷாந்தி குமாரசுவாமி, அந்த பாடசாலை மாணவி. 470க்கும் மேற்பட்ட உடலங்கள் அகன்றெடுத்திருக்கிறார்கள். அதிலும் ஒரு உடலம் அமர்ந்த நிலையிலே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கிடையில் குற்றப்புலனாய்வாளர்கள் ஏதோ கதையொன்றை கட்ட பார்க்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு ஒரு தெளிவு தருவதற்காக உடைத்துடைத்து பார்க்க உங்களை நான் அழைத்திருக்கின்றேன். நேரு அவர்களை, முதலில் 43 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்குமா என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதாவது சொன்னால், இப்ப உலகத்தில் நாங்கள் எங்க இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை. நாங்கள் எல்லா இடத்திலும் சவால்களை எதிர்கொள்கிறோம். எங்களுடைய நீதி சவாலுக்கள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அது ஒரு புரிதலை தருகிறது. நாங்கள் எங்க இருந்தாலும் நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற நாட்டிலேயே பல நேரங்களில் நீதி மறுக்கப்படலாம், நீதி மீறப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்தில் நான் அமைதியாக இருந்து விட்டேன் என்று சொன்னால், நாளை எனக்கு நீதி மறுக்கப்படுகின்ற பொழுது எனக்காக குரல் கொடுப்பதற்கு ஒருவன் இருக்க மாட்டான். இதுதான் யதார்த்தம். அவ்வாறு இருந்தால் என்னுடைய இனத்தில் நீதி மறுக்கப்பட்டது, அது எங்கிருந்தாலும் அந்த நீதிக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால், நாளை நான் எனக்கான நீதி வருகின்ற பொழுது யாரும் குரல் கொடுக்க மாட்டார்கள். இதை பலர் நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. அதனால சொல்றோம், எப்பொழுது தமிழர்களுக்கான நீதி இப்பொழுது இலங்கை தீவில் நீண்ட காலமாக இருக்குது. 56 பாராளுமன்றத்துக்கு எதிராக இருந்த பொழுதே பாராளுமன்ற உறுப்பினர்களே தாக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு பெருமளவிலான அழிப்பு நடந்தேறியது. 77 கூட ஒரு சிறிய இன அழிப்புக்கான முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் 83 என்பது பெரும் இன அழிப்பினுடைய வடிவம். எங்கெல்லாம் இன்றைக்கு நீர்குழம்பு சிறைச்சாலை நடந்ததை பற்றி பேசுகிறோம். ஆனால் அங்க ஒரு 30 பேர் இறந்து போனார்கள். ஆனால் 83ஆம் ஆண்டு இலங்கையினுடைய வரலாற்றிலேயே ஒரு ஒரு சிறைச்சாலையில் அதிகமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டன்னு சொன்னால் அது 83 தான் நடைபெற்றது. 53 தமிழர்கள், அதுவும் அவர்கள் அதாவது அரசியல் கைதிகள், அதாவது அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்ட தமிழர்கள். அதுவும் ஒரு கொடூர சட்டம். அது உலகம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் இருக்கிறது. அது மனித தன்மைகள், அதாவது சர்வதேச முரண்களுக்கு முரணான ஒரு சட்டம் என்று அந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள், அதுவும் சாதாரணமாக கைது செய்யப்படவில்லை. கூர்மானவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், படித்தவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், வைத்தியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், பேராசிரியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஏன்னா தமிழர்களாக இருந்தால் தமிழர்களுடைய உரிமை பற்றி பேசியவர்களில் கைது செய்ய வைத்திருந்தார்கள். பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்ட கோவிமேசன் இருந்தார். இவ்வாறெல்லாம் கைது செய்யப்பட்டு விட்டு அவர்களை அதே சிறைச்சாலையில் வைத்து படுகொலை செய்தார்கள். எவ்வாறு தமிழர்கள் வீதி வீதியாக கொழும்பு நகரிலும் இலங்கையுடைய ஏனைய பகுதியிலும் கொலை செய்யப்பட்டார்களோ அதே போன்றுதான் ஒரு சிறைச்சாலையில், அதாவது அரச பாதுகாப்பில் இருக்க வேண்டிய சிறைச்சாலையிலேயே கொன்றொழித்தார்கள். அப்ப இதெல்லாம் ஒரு செய்தியை சொன்னது. அதாவது இது இவ்வாறு நடைபெற்றதை ஜூரிஸ் அமைப்பு அப்பொழுதே சொன்னது இது ஒரு இனப்படுகொலை என்று. எங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த 83ஆம் ஆண்டு, இப்பொழுதும் சொல்றோம் 3000க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை சர்வதேச கண்காணிப்பாளர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு எண்ணிக்கை. இதனால் இடம்பெயர்க்கப்பட்ட தமிழர்கள் முழுமையாக, அதாவது கொழும்பை கடந்து வாழ்விடம் இல்லாத தமிழர்கள் கூட வந்து இறங்கினார்கள். யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு இறக்கப்பட்டார்கள். அவர்களை வரவேற்றது இன்றும் நினைவில் இருக்கிறது. அவ்வாறெல்லாம் கொண்டு வரப்பட்டவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு தங்குமிடமே இருக்கவில்லை. இவ்வாறெல்லாம் இடம்பெயர்க்கப்பட்ட தமிழர்கள் என்னால் இதுதான் உங்களுடைய தேசம் என்று அனுப்பி வைத்தார்கள். அப்ப இப்ப ஒரு கேள்வி இருக்கிறது, இதுக்கான நீதியை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்டோம்? இன்று வரை இது பேசுகிறோமா? அதாவது பரிகார நீதி என்று பேசுகிறோம், முள்ளிவாய்க்கால் மாத்திரம் சுருங்கி விடுகிறோம். இப்ப
ஏனையவற்றுக்கு என்ன பரிகார நீதி இருக்கிறது? ஏனையவை நடைபெறவில்லையா? குமுதி படகு நடைபெறவில்லையா? வெள்ளத்துறையில் வாசிய சாலையில் வைத்து தமிழர்கள் வெடிவைத்து தகர்க்கப்படவில்லையா? வீதி கிராமமாக நாங்கள் படுகொலை செய்யப்பட்ட நினைவுகள் எங்களிடம் இருக்கிறது. அவ்வாறான பரிகார நீதி என்று சொன்னால் அது முழுமையாக இருக்க வேண்டும். இப்ப நாங்கள் 83க்கான பரிகார நீதி குறித்த பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கவும் இல்லை, தொடரவும் இல்லை. அது அவ்வாறே விடுபட்டு போன ஒரு விடயமாக போனது. நாங்கள் இவ்வாறு விடுபட்டு வருவதனால் வரக்கூடிய ஆபத்து என்ன ஆகிறது என்று சொன்னால், இன்னொரு இப்பொழுது ஒரு ஒரு பேரழிவு நடைபெறுகிறது என்று சொன்னால் உடனடியாக நடைபெறுகின்ற விடயம் என்ன? அதை ஆய்வு செய்து அதில் உரியவர்கள் தண்டிக்கப்பட்டு இவ்வாறான சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்யப்படுவது என்பது செய்யப்பட வேண்டும். செய்யப்பட்டால்தான் மீண்டும் அவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெறாது. இவ்வாறான ஒரு விடயம் 83 நடைபெறவில்லை. அதுக்கான ஒரு பரிகார நீதியை தமிழர்கள் வலியுறுத்தி நிற்கவில்லை. இதை உலகமயப்படுத்தி உலகத்தில் இதற்கான என்றால் அதை உலகம் பார்த்த ஒரு பேரழிவு, அதை அந்த படுகொலைக்கான இனப்படுகொலைக்கான ஒரு வடிவத்தை தமிழர்கள் முன்னால் எடுக்காதனுடைய விளைவு தொடர்ந்து வந்த படுகொலையினுடைய தொடர்ச்சி. அது செம்மணி வரையும் தொடர்ந்தது. அப்ப செம்மணி வரை கடந்தும் தொடர்கிறது என்று சொன்னால் அதுக்கான காரணம் நாங்களாகவே இருக்கிறோம். இப்ப இது மீண்டும் ஒரு இன்றைக்கு 43 ஆண்டுகளின் பின்னர் எங்கள் அனைவருக்கும் 43 வயது அதிகரித்திருக்கிறது இதன் பின்னர். அப்ப அந்த 43 வயதுகளில் சொல்லக்கூடிய செய்தி இப்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தலைமுறைகள் இதன் பின்பகுதியில் இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னா 43 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு இது நடந்தது தெரியாது. அது நடைபெற்றும் பொழுது அவர்கள் இந்த பூவுலகில் இருக்கவில்லை. அவர்களுக்கு இதை எவ்வாறு சொல்லிக் கொடுப்பது? இதில் ஒரு இதை கண்ணுற்ற ஒரு நியூசிலாந்து பெண்மணி நியூசிலாந்து ஊடகத்தில் பதிவு செய்கின்ற பொழுது சொல்லுகிறார், ஒரு வாகனத்தில் ஒரு குடும்பம் தப்பி வருகிறது, அந்த வாகனம் மறிக்கப்படுகிறது, அதில் ஒரு தாயும் தகப்பனும் முன்னால் இருக்கிறார்கள், 2 பிள்ளைகள் பின்னால் இருந்தார்கள். அவ்வாறே அந்த காருக்கு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார்கள். அந்த கொளுத்துகின்ற பொழுது பின்னால் இருக்கக்கூடிய கதவை உடைத்து அதில் இருந்த 10 வயது அந்த குடும்பத்தினுடைய மகளை இழுத்து வீதியில் போட்டார்கள். அந்த தந்தை எரிந்து கொண்டிருந்தவர் காலால் எட்டி தன்னுடைய கதவை உதைத்து திறந்து வெளியே ஓடி வந்து அந்த மகள் மீது படுத்தார். ஏன்னா அந்த மகளுக்கு ஏதாவது நடந்துவிடும் என்ற அச்சத்தில். அவ்வாறு படுத்தவர் பின்னர் அந்த மகளை அவ்வாறே அள்ளிக்கொண்டு திருப்பியும் அதே காருக்குள் ஓடி சென்று கதவை இழுத்து பூட்டி கொண்டு எரிந்தார். ஏன்னு சொன்னால் அந்த எரிந்து சாகின்ற பொழுதும் கூட அந்த 10 வயது மகளுக்கு ஏதாவது மோசமாக ஏதாவது நடந்துவிடும் என்கின்ற ஒரு தந்தையினுடைய அச்சம். இப்பொழுது அவரும் இந்த தமிழர் என்கின்ற இன குடும்பத்தின் ஒரு உறுப்பினர்கள் தானே. இவ்வாறு தான் ஆயிரக்கணக்கில் தமிழர்கள் பலியாகி போனார்கள். இவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? நீங்கள் இறந்து போனதில் இந்த இனத்தில் இருப்பவர்களுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லுகிறோமா? இதை ஒவ்வொரு தமிழனும் அந்த இடத்தில் நாங்கள் ஒரு குடும்பமாக எங்களுக்கும் பிள்ளைகள் உள்ளவர்கள் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்களையும் வைத்துக் கொண்டு அது நடந்திருந்தால் அதுக்கு எங்களுடைய வினை எவ்வாறு இருக்கும்? இல்லாட்டி இதை எவ்வாறு கருதி கொள்ள போகிறோம்? இவ்வாறுதான் பல விடயங்கள் நடைபெற்றது. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய டெய்லி இதில் வந்த ஒரு நியூஸில் வந்த ஒரு இங்கிலாந்து சென்ற பெண்மணி தான் நேரடியாக பார்த்து சொல்கிறார், ஒரு மினி பஸ்ஸில் வந்தவர்கள் 20 பேர், அந்த மினி பஸ் மறைக்கப்பட்டு அந்த மினி பஸ் முழுமையாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார்கள். அவர் கொடுத்துக்கின்ற பொழுது ஒன்றை சொன்னார், அதை 100கணக்கானவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப 20 தமிழர்கள் ஒரு மினி பஸ்ஸில் எரிந்து போனார்கள். இதுதான் அன்று 83 முழுமையாக நடந்து வரிய சம்பவங்கள். வீடு வீடாக தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு தேர்தல் பட்டியல் கொடுக்கப்படுகிறது. அதாவது வாக்காளர் விபரத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார் என்பது அடையாளம் காணப்பட்டு கொடுத்தது. யார் கொடுத்தார்கள்? அரசியலிருந்து ஒரு ஆளனை கொடுத்தார்கள். அப்ப அரசே பொறுப்பேற்க வேண்டிய விடயத்தை இன்றைய பாருங்கள். இன்றைக்கு ஜேவிபியினர் சொல்லலாம் அன்று நடைபெற்றது ஒரு இனவாதத்தினுடைய தாக்குதல் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். சரி, நல்ல விடயம் சொல்லுகிறீர்கள். ஆனால் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பு அரசாட்சியில் இருக்கக்கூடிய உங்களிடம் தான் இருக்கிறது. கனடாவிலும் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமக்களாக இருந்தவர்கள் மீது இவ்வாறான பல்வேறு வதைகள் அவர்கள் மீதும் நடத்தப்பட்டது. அவர்கள் தொடர்ந்தும் கூக்குரலிட்டுக் கொண்டே இருந்தார்கள், எங்களுக்கு பரிகார நீதி தேவை என்று. இறுதியாக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கடந்த 10 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்தவர் இவர்களுக்கும் அவர்களுக்கு நடைபெற்றதுக்கும் சம்பந்தம் ஒன்று கேட்டீங்கன்னா இல்லை. ரெண்டாவது பல 100 ஆண்டுகளுக்கு முதல் தொடர்ச்சியாக நடைபெற்றது. 96ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. ஆனால்
இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் அன்று ஆட்சியில் இருந்தவர்கள் அதை அனுமதித்ததுக்கு பொறுப்பேற்று வெளிப்படையாக சொன்னார்கள், மன்னிப்பு கேட்டார்கள். இங்க இருக்கக்கூடிய முதல் தடவையாக அவர் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டார்கள். உங்கள் மீது நடைபெற்ற அனைத்து வன்முறைகளுக்கும், சித்திரவதைகளுக்கும், மனித உரிமை முறைகளுக்குமாக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் கனடிய தேசம் என்றார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், உங்களுக்கு மீது நடத்தப்பட்டதை நாங்கள் இனப்படுகொலையாக அங்கீகரிக்கிறோம் என்றார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், உங்களுக்கு நடைபெற்ற அனைத்துக்குமான நஷ்ட ஈடை நாங்கள் தருகிறோம் என்று இதுவரை $24 பில்லியன் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதை கடந்து கனடாவினுடைய, அதாவது செப்டம்பர் மாதம் 30ஆம் நாளை அவருடைய நினைவு நாளாக, அவர்களுக்கு நடைபெற்ற விடயத்துடைய நினைவு நாளாக, அதாவது கனடாவில் அடுத்து வரக்கூடிய அனைத்து சந்ததிகளும் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வாறு ஒன்று இந்த மண்ணில் நடைபெற்றது என்பதற்கான ஒரு நினைவு நாளாக அனுமதித்திருக்கார்கள். இப்ப இதுல எது நடைபெற்றது இலங்கை தீவில்? எது நடைபெறுவதற்காக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? இதுல என்ன புரிதலை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? இப்ப எங்களுக்கு இன்றும் சொல்லுவர்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் நடந்து போன விஷயம், நாங்க இப்ப வருவோம் அப்படின்னு சொன்னால், எதற்காக ஒரு விடயங்களுக்கு கமிஷன்கள் அமைக்கப்படுகிறது, உலகளாவிய அமைக்கப்படுகிறது, அது ஐநாவிலும் அமைப்பார்கள், நாடுகளிலும் அமைப்பார்கள். ஒரு விடயம் நடைபெற்று விட்டால் இதை மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்பது. அப்ப மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒன்று செய்யாமல் கடந்து செல்வது, அது எந்த புரிதல் சொல்லுவர்களுக்கு கேட்கிறேன், அது என்ன புரிதல் அடிப்படை சொல்லி? அதற்கு முதலில் பொறுப்பேற்க வேண்டும் இல்லையா? பொறுப்பேற்று நடந்ததை ஒத்துக்கொண்டால் தான் நீங்கள் அதற்கு பின்னர் பார்க்கலாம் இல்லையா? நல்லிணக்கம் என்பது, இப்பொழுது பாப்பாண்டவர் 2015ஆம் ஆண்டு இலங்கைக்கு சென்ற பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? நல்லிணக்கமும் ஹீலிங், அதாவது எங்களுடைய இதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கான இதில் உண்மையை ஏற்றுக்கொள்வதில் இருந்துதான் அது ஆரம்பிக்கிறது என்றார். எப்பொழுது உண்மையை ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதுதான் மாற்றத்துக்கான கதவுகள் திறக்கப்படுகிறது. அப்ப உண்மை என்று வரை இலங்கையில் எதிலும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கும் வரையும் எந்த மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க போகிறோம்? எது சாத்தியம்? இது அடிப்படைகள், இது ஒரு புரிதலுடைய அடிப்படைகள். இப்ப இவ்வாறு பேசினா இதோ தீவிரம் பேசுகிறார்கள் 4 பேர் துவங்கிடுவார்கள். ஐயா, இது மனித அடிப்படை. பாப்பாண்டவர் என்ன உலக வன்முறையை வளர்ப்பதற்காக உலகம் முழுக்க பயணித்து சொல்லுகிறார். இதை சொல்லுவார்கள் சைக்காலஜிக்கல் அடிப்படைகள், ஒரு மனோவியல் அடிப்படைகளினுடைய தத்துவங்கள். எப்பொழுது நாங்கள் வெளிப்படையாக தவறுகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு பின்னர் தான் பரிகார நீதிகள் சாத்தியமாகிறது. அப்பொழுது நாங்கள் வெளிப்படையான உண்மைகளை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அது யார் செய்தார் என்பது முக்கியம் அல்ல. மாற்றத்தை உருவாக்குவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கிறது, அப்ப அந்த மாற்றத்துக்கான கதவுகள் இன்றும் திறக்கப்படுகிறதா? திறக்கப்படவில்லை என்றால் அது ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இன்னொரு விடயம் இருக்கிறது, தமிழர் நாயகத்தை பொறுத்தவரை தமிழர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம். தமிழர்களால் எந்த மாற்றத்தை உருவாக்க முடியும்னா முடியும். அந்த முடிவதற்கு முன்னர் ஒரு கடினமான உழைப்பு தமிழர்களிடம் தேவைப்படுகிறது. அந்த கலைப்பை அதில் ஒன்று இருக்கிறது, ஒன்றுபட்ட ஒரு சமூகம். அந்த ஒன்றுபட்ட சமூகம் ஒன்றுதான் தன்னை சரியாக ஒருங்கமைத்து திட்டமிட்டு தன்னை முன்னகர்த்தும். இதற்காக ஒரு தேசிய தலைமை கடுமையாக உழைத்தார். அது சாதாரண உழைப்பு இல்லை, அந்த மனிதனுடைய கடுமையான உழைப்பு. அந்த கடுமையான உழைப்பை நாங்கள் இன்று போடவில்லை என்றால் அது சாத்தியமில்லை. அப்ப எங்களுடைய அடிப்படை அலகுகள் சரியாக இருந்தால்தான் பரிகார நீதியை நோக்கிய பயணமும் சரியாக இருக்கும். இந்த அடிப்படை அலகுகள் முதன்மையானது. இன்றைக்கு இலங்கை தீவை பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த 3 ஆண்டுகளில் இலங்கையினுடைய சனத்தொகை குறைந்து வருகிறது. 2.2 கோடியை எட்டிய இலங்கையுடைய சனத்தொகை இப்பொழுது 2.1 கோடிக்கு குறைய ஆரம்பித்திருக்கிறது. 3 ஆண்டுகளாக இலங்கை குறைந்த சனத்தொகையை பதிவு செய்து வருகிறது. ஒன்று, இலங்கையிலிருந்து வெளியேறி செல்வோருடைய எண்ணிக்கை ஒன்றை காட்டுகிறது. மிக முக்கியமான காரணம், இலங்கையுடைய பிறப்பு சதவீதம் மிக மோசமாக வீழ்ச்சி அடைகிறது. அப்ப இந்த பிறப்பு சதவீதம் வீழ்ச்சி அடைவதில் அதிக வீழ்ச்சியை கண்டு கொண்டிருப்பது ஈழத்தமிழ் சமூகம் மட்டும்தான். சிங்கள சமூகத்திலும் வீழ்ச்சி இருக்கிறது, ஆனால் ஒரு சமூகத்தில் தொடர்ந்து அதிகரிப்பு காணப்படுகிறது, அது முஸ்லிம் சமூகம். இப்ப அடிப்படையாக எங்களுடைய எண்ணிக்கையை தக்க வைக்க முடியாத ஒரு நிலப்பரப்பு, நாங்கள் எதை பெற்றுக் கொள்ளப் போகிறோம் என்கின்ற கேள்வி இருக்கிறது. பரிகார நீதியிலிருந்து தீர்வுகள் வரையும் அவை அடிப்படை ரீதியாக பல சவால்களை இந்த சமூகம் சந்தித்து நிற்கிறது இன்றைய சூழலில். அது நேற்றைய சூழலில் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்ப எங்களுடைய பயணம் என்பது இன்றைய சூழலுடைய மாற்றங்களை அதாவது நிலப்பரப்பு சார்ந்த சிந்தனைகளை மட்டும் கொள்வதல்ல, உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் புரிதலை வளர்த்து கொண்டு அதற்கு எங்களை இசைவாக்கமாக்கி கொண்டு பயணிப்பதுதான் எதையும் எட்டுவதற்கான ஒரு பொறிமுறையாக மாறும். அதில் தான் பரிகார நீதியும் வருகிறது, தீர்வுகளும் வருகிறது, அனைத்தும் வருகிறது.
அனைத்துக்கும் வடிவம் எங்கு பிறக்கிறது என்று சொன்னால், நாங்கள் ஒரு சமூகமாக சரியான புரிதலுடன் காலத்துக்கேற்ற மாற்றத்துக்கேற்ற இசைவாக்கத்தை கொண்டு பயணிக்கின்ற ஒரு சமூகமாக எவ்வாறு மாறப்போகிறோம் என்ற கேள்வியை ஜூலை 83 43ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் எங்களுக்கு கேட்டு நிற்கிறது. இந்த கேள்விக்கான பதிலை இப்ப என்றால், நாங்கள் புலம்பெயர்ந்திருக்கிறோம். புலம்பெயர்ந்த தேசத்தில் 10 லட்சம் தமிழர்கள் இருக்கிறோம். நியூசிலாந்திலிருந்து அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா வரையும் இருக்கிறோம் என்றால், இந்த உலகத்தை நாங்கள் இன்றைய மாற்றத்தை முழுமையாக தரிசிப்பவர்களாக இருக்கிறோம். இன்றைய சவால்களை முழுமையாக எதிர்கொள்வர்களாக இருக்கிறோம். இது எங்களுக்கு என்னத்தை கற்றுத்தருகிறது? இதை எவ்வாறு ஒரு வலுவாக எங்களுக்கு மாற்றி தாயகத்தில் எங்களை ஒரு வலுவான சக்தியாக நிமித்த போகிறோம் என்கிற கேள்வி எழுப்புகிறது. இந்த கேள்விக்கான பதில் எங்களிடம் தான் இருக்கிறது, ஒவ்வொருடம் இருக்கிறது. அவ்வாறான சிந்தனை தமிழர்களிடம் வளரமாக இருந்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் பேசுபொருளே பற்றி எரிகிறது நாடுகள். எதற்காக பற்றி எரிகிறது? சும்மா எரியுதா? நேற்று எரியாத நாடுகள்லாம் இன்றைக்கு எரிகிறதுக்கு காரணம் இன்றைய காலநிலை மாற்றம். கனடா எரிகிறது. ஏன் எரிகிறது? காலநிலை மாற்றம் வறண்ட சூழலை உருவாக்கமாக இருந்தால் அது எரியும். இலங்கையும் வறண்ட சூழலுக்கு செல்கிறது. அது எப்பொழுது பத்தி எரிவதற்கான நிறைய வாய்ப்புகள் உள்ள நாடுகள். ஏண்டா காடுகள் முன்னால் எரியும். அப்ப கனடா தேசம் முழுமையாக, ஏன்னா கனடா தேசம் மக்கள் இல்லாத பெருநிலப்பரப்பை கொண்ட உலகத்தின் 2வது பெரிய நாடு. அது எரிந்தா ட்ரம்ப் கேட்கிறார், கனடாவில் ஏன் எரியணும், நீங்க சரியா பண்ண முடியாது. இன்றைக்கு பிரான்ஸ் எரிகிறது, இத்தாலி எரிகிறது. இப்ப இந்த எரிகின்ற விடயங்கள் உலகம் பல விடயங்களை சமகாலத்தில் எங்களுக்கு சொல்லித்தருது. எங்களுடைய மண்ணில் எங்களை மக்களுடைய தங்க வைத்து அவர்களை ஒரு பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி நகர்த்த வேண்டுமாக இருந்தால் அது அந்த சவால் வருகிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை தீவில் இப்பொழுது இந்த 83ஆம் ஆண்டு இன அழிப்பின் பொழுது ஜெயிலில், அதாவது வெளிக்கடை ஜெயிலில் கொன்றளிக்கப்பட்ட தமிழர்கள் தப்பி வந்தவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் ஆண்டன் பிலிப்ஸ் என்று ராசா. அவர் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு காலமாயிட்டார். ஒரு சாட்சியாக இருந்தவர். இப்பொழுது சாட்சிகளை நாங்கள் இழந்து வருகிறோம். அந்த ஜெயிலில் தப்பி வந்தவர்களே ஒரு முதன்மை சாட்சி அவர். அப்ப அவர் இதை நேரடி 2003ஆம் ஆண்டு நான் தாயத்திருந்த பொழுது தலைமை ஒரு விடயத்தை சொன்னார். ஃபாதர் கிளிஃபாதரை போய் சந்திக்க மாதிரி. ஏன்னா அப்பொழுதுதான் வடக்கு கிழக்கு மனித உரிமைகள் மையம் உருவாக்கப்பட்டது, நீசோ. அவர்களுக்கு ஒரு பெரிய பணியை எடுத்துக்கொண்டார்கள். நீண்ட காலமாக தமிழர்கள் எதிர்கொண்ட இந்த படுகொலைகளில் விவரங்களை முழுமையாக இணைத்து, அதில் பலியாகி போனவர்கள், காயமடைந்தவர்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் இணைத்து ஒரு சர்வதேச தரத்தில் அவற்றை இணைப்பது. அப்பொழுது நான் அவரிடம் பேசிட்டு, இப்ப இது சும்மா ஒரு தகவலை இல்லை, உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை ஒருங்கமைப்பது என்றதன் பின்னர் நான் ஆண்டன் பிலிப்ஸ் ராசா அவர்களை இணைத்து விட்டேன். அவர்கள் இருவரும் செமினரியில் ஒன்றாக இருந்தவர்கள், கிளிஃபாதர். அப்ப இவர் முழுமையாக எவ்வாறு சர்வதேச ஒழுங்கில் அந்த பதிவுகளை செய்வது என்பதை முறைமைப்படுத்தி ஒரு பெரிய ஆவணத்தை செய்தார்கள். அதாவது குமுதினி படகுகள் இருந்து அனைத்தையும் உள்வாங்கியதாக செய்தார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, அந்த பணியில் இருந்தவர்கள், நீசோரில் இருந்தவர்கள் அனைவரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஜோசப் ராசிங் படுகொலை செய்யப்பட்டார், சந்திரநேரு அரியநாயகம் படுகொலை செய்யப்பட்டார், ரவி ராஜ் படுகொலை செய்யப்பட்டார், இறுதியில் கிளிஃபாதரே படுகொலை செய்யப்பட்டார். இப்பொழுது அந்த நீசோர் அமைப்பு போன்ற ஒரு அமைப்பை, வடக்கு கிழக்கு மனித உரிமைகள் மையத்தை இன்று வரை தமிழர்களால் நாங்கள் உருவாக்க முடியாமல் இருக்கிறது. இலங்கையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான் எங்களுக்கு பரிகார நீதியை பெற்றுத்தரும் என்றால் அது முட்டாள்தனம். அப்ப எங்களுக்கான ஒரு பரிகார நீதியை உருவாக்குவது, இதற்கான சர்வதேச வலுவை அதுக்கு உள்வாங்கிக் கொள்வதும் சாத்தியம். ஆனா நாங்கள் செய்யவில்லை. நீங்கள் இப்ப நீதி தொடர்பாக கூறும்பொழுது என்ன ஒரு கேள்வி, இப்ப நீங்கள் 83ஆம் ஆண்டு நடந்த விடயம் 43 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற என்று நீங்கள் கூறும் பொழுது, இந்த அரசாங்கம் தொடர்பாக நீங்கள் கூறுறீர்கள், மன்னிப்பு கோருவது, இழப்பீடு தொடர்பாக நீங்கள் ஒரு ஒப்பிட்டு காட்டினீர்கள் கனடாவில் நடந்த சம்பவத்தை. இந்த அரசாங்கத்தை எவ்வளவு தூரம் நம்பலாம் என்று எனக்கு சிந்திக்க தோன்றுகின்றது. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், குட்டிமணி, தங்கத்துறை, இவர்கள் யாரால் கொல்லப்பட்டார்கள்? எத்தனையோ ஆயிரக்கணக்கான தமிழர்கள் சிங்களவர்களால் கொல்லப்பட்டார்கள். ஆயுதம் தூக்கியவர்கள், விடுதலை புலிகள், தமிழர்கள் பயங்கரவாதிகள் என்றார்கள். இது எல்லாம் நடப்பதற்கு முன்னதாக யார் பயங்கரவாதிகள் இருந்தது என்று சொல்லி உலகமே அறிந்தது. இந்த இருவருடைய உருவச்சிலையை வல்வெட்டித்துறையில் திறப்பது புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் என்று சொல்லி இந்த அரசாங்கம் கூறுகிறது. அப்ப இந்த பரிகார நீதியை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், இப்ப கனடாவில் நடந்த சம்பவத்தை ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் கூறும் பொழுது, அவ்வாறான ஒரு விடயத்தை இந்த அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
இப்பொழுது பாருங்கள், இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் அமைப்பில், அவர்களும் ஒரு போராட்ட அமைப்பு தான், ஜேவிபி அமைப்பில் போராடியவர்களுக்காக நினைவு சின்னங்கள், அதாவது நினைவு தூபிகளை சிங்கள தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகத்திலும் கட்டி வைத்திருக்கிறார்கள். அனைத்து பல்கலைக்கழகத்திலும் இருக்கிறது. இவர்கள் அங்கு நினைவை செய்வார்கள். ஆனால் இவர்கள் போராடியவர்களுக்காக கட்டினார்கள். ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இறந்து போன, படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக கட்டிய தூவி, அது போராடியவர்களுக்காக கட்டிய தூவி அல்ல, மக்களுக்காக கட்டிய தூவியை ஒரு அரசு இடிக்கிறது. இடிக்கின்ற பொழுது இவர்கள் அரசியல் அரங்கில் இருக்கிறார்கள். வகை திறந்து அது தப்புன்னு சொல்லவில்லை. அப்ப இவர்கள் பல்கலைக்கழகம் முழுமையாக தங்கள் போராடியவர்களுக்காக கட்டிய தூவிகளை அரசாங்கம் அனுமதித்து வைத்திருக்கிறது. ஆனா இங்கு மக்களுக்காக தமிழர்கள் கட்டியது இடித்த பொழுது கூட வாய் திறக்காதவர்கள் என்ன நீதியை நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியும்? ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன். அப்ப இவர்கள் இவ்வாறுதான் இப்பொழுது சந்திரசேகரன் பேசுகின்ற பொழுது ஒரு சொல்லுகிறார், பாருங்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள், தங்களுடைய மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள். ஒரு சைனைட் குப்பியை எடுப்பவர் எவ்வளவு உறுதி வாய்ந்தவராக இருக்க வேண்டும், தன்னுடைய இனத்துக்காக தன்னை அழிப்பவர்கள் என்று சந்திரசேகர் பேசுவார். ஆனால் கொழும்பில் இருப்பவர்கள் அதற்கான எந்த ஒரு இதையும், இப்பொழுது அரசியல் கைதிகளாக நீண்ட காலமாக தமிழ் கைதிகள் பல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைதிகள் என்று யாருமே இல்லை என்று இப்ப இவர்களும் கூற தொடங்கிவிட்டார். இல்ல, இப்ப என்ன பண்ணி என்றால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஐநாவுடைய இந்த கடந்த ஆண்டு அறிக்கையில் கூட இருக்கிறது. என்ன சொன்னார்கள் சொன்னால், நீண்ட காலம் 15 ஆண்டுகளாக எத்தனை பேர் இருக்கிறார்கள், 10 ஆண்டுகளாக எத்தனை பேர் இருக்கிறார்கள், இன்னும் எந்த ஒரு வழக்கும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது அவர்களை விடலாம் என்று சொன்னால், நீதி அமைச்சர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர்கள் மீது நீதிமன்ற விடயம் சார்ந்த விடயத்தில் நாங்கள் முடிவெடுக்க, ஐயா நீதிமன்றம் சாராத வழக்கே இல்லாதவனுக்கு என்ன நீதிமன்றம் சார்ந்த விடயம் இருக்குது? நீங்கள் இன்றைக்கு இதே நீதியமைச்சர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இலங்கையினுடைய சிறைச்சாலைகளில் 10,325 பேரை தான் வைத்திருப்பதற்கு கட்டப்பட்டது. இப்பொழுது அதில் 4 மடங்கு 40,000 பேர் வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு வைத்திருப்பதால் தான் இந்த சவால் வருகிறது. அதனால் பலரை நாங்கள் வீட்டு காவலில் இதில் வைக்காமல் குறைந்த தண்டனையாளர்களை வீட்டு காவலில் வைப்பதற்கான சிந்திக்கிறோம் என்றார். ஐயா, வழக்கை இல்லாதவனை ஏன் வச்சு கொண்டிருக்கீங்க? அவனை முதல் விடுங்களேன். விட்டா உங்களுக்கு நீதிமன்ற சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகள் குறையும் அல்லவா? ஏன் வழக்கு இல்லாதவனை 10 வருஷமா வழக்கு போடாதவன் மீது வழக்கு போட போறீர்கள்? இப்ப அவர்களே விடுங்களேன். இவ்வாறான தமிழர்களை எத்தனை பேரை வைத்திருக்கிறீர்கள்? இதைத்தானே அவர்கள் பட்டியலிட்டார்கள். இப்ப இன்னொன்று இருக்கிறது, பயங்கரவாத தடை திட்டத்தை நீக்குவோம், அது தவறான சட்டம் என்று சொன்னவர்களே இவர்கள். ஆனால் பயங்கரவாத தடை சட்டங்கள் கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையும் மட்டும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய எம்பிபி அல்லது ஜேபிபியினரால் 45 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாத தடை சட்டங்கள் என்று சொல்லி ஐநாவில் போன ஆண்டுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஏப்ரல் அறிக்கையை தயாரித்த ஏப்ரல் அறிக்கையை சொல்லப்படுகிறது. ஏப்ரல் வரையும். ஏப்ரலுக்கு பிறகு இவ்வளவு காலம் எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்று நான் தேடி பார்த்தால் அந்த இதை எங்கேயும் காணல. ஏன்னா ஐநாவினர் உள்ளே போய் இப்ப கேட்டபடியால் அந்த இது என்ன தெரிஞ்சது 45 பேர். இப்பொழுது எத்தனை பேரை, ஆனா பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அதிகமானவர்களை கைது செய்து தங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் காப்பதற்காக கைது செய்வர்கள் எல்லாரையும் பயங்கரவாத சட்டத்தில் இன்று கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு ஒரு கேள்வி வருகிறது. அப்ப பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம் என்றவர்கள் குறைந்தபட்சம் அது நீக்கும் வரையாவது யாரையும் அதன் கீழ் கைது செய்யாமல் இருக்கலாம் தானே? ஆனால் அதிகமாக கைது செய்வர்கள், இதுக்கு முன்னிருந்தாலும் பார்க்க அதிகமாக கைது செய்வர்களே இவர்கள் தான். அப்ப ஒரு புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் எவ்வளவு கண்கட்டி வித்தை ஒன்றை தமிழர் மீது செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் எவ்வளவு நிறைய இடைவெளி இருக்கிறது. அதில் எந்த ஒரு உண்மைத்தன்மையும் கிடையாது. இன்னொன்றை தெளிவாக சொல்லுகிறேன். நான் இவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து சொல்லுகிறேன், இவர்களை 2 முறை ஆயுதத்தை தூக்கி ஆட்சியை கைப்பற்ற முனைந்தவர்கள். இந்த முறை அங்கிருந்த குழப்பத்தில் இவர்களுக்கு ஆட்சி அமைந்து விட்டது. இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு கடந்த 2 ஆண்டுகளாக சிரமப்படுகிறார்கள். என்றால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அமைச்சர் சொன்னார், கடந்த ஆண்டுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட 1,38,000 கோடி ரூபாய்களில் 13% தான் நாங்கள் செலவழித்து இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஆட்சிக்கு புதியவர்கள், நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறோம், மேனியவற்றை விரைவில் செலவழிக்க முனைகிறோம். இது ஜூலை வரையும் 13%. இந்த ஆண்டும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த முதல் 6 மாதத்தில் இந்த ஆண்டுக்கென ஒதுக்கிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
ஃபண்டில், அதாவது அவருடைய வரவு செலவு திட்டத்தில் பெரிசாக ஒதுக்குவது இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதாவது ரிகரண்ட் ஃபண்ட் அல்ல, கேபிட்டல், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புதிய கட்டுமானங்கள், அதான் ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியினுடைய பெரிய அடித்தளமே. அதற்காக ஒதுக்கிய பணத்தில் 17% தான் முதல் 6 மாதங்களில் செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்று மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த ஆட்சியில் பல சவால்கள் இருக்கிறது. இவ்வாறு இருப்பவர்களிடம்தான் நாங்கள் நீதிகளை எதிர்பார்க்கிறோம், மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். எதுவும் சவாலுக்கு உரியதாகவே இருக்கிறது. இவர்கள் ஒன்றே செய்வார்கள். இந்த சவால் என்ன செய்யும் என்று சொன்னால், இவர்கள் இப்பொழுது பெற்ற 3/2 பெரும்பான்மையை மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் வழங்காமல் போகலாம். அவ்வாறு தங்களுடைய ஆட்சி மீண்டும் ஒரு முறை சவாலுக்கு வருவதை இவர்கள் நிச்சயம் அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொன்னால் அதுக்கேற்ற முறையில் தங்களை தயார் செய்வார்கள். இவர்கள் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இவர்களுடைய செயற்பாடுகள் கடினமாக ஆரம்பிக்கிறது. கண்டவன் மீதும் நீதி என்ற போர்வையில் அவர்கள் கைதுகள் தீவிரப்படுத்தப்படுகிறது. அது ஊடகவியலாளர்கள் மீது, ஊடகங்கள் மீது அழுத்தம் தெரிவிக்கப்படுகிறது. இவர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஹிருவை முடக்கம் முனைகிறார்கள் என்று ஹிரு கத்துகிறது. அவை இப்ப ஊடகங்களிலிருந்து அனைத்து பகுதியிலும் அது விரிவாக்கம் அடையும். ஏனென்றால் இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கிறது. சவால் அதிகரிக்க மக்கள் இவர்களுடைய அடக்குமுறை என்பது, இவர்கள் வந்த ஆட்சி கட்டில் இவர்கள் தொடர்ந்து நிற்க முனைவார்கள். அதுக்கான ஒரு அரசியல் யாப்பை மட்டும்தான் சிந்திக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் யாப்பு இவர்களுக்கான அந்த வாய்ப்பை வழங்கும் என்று சொன்னால், ஜே.ஆர். ஜெயவர்தனா இதை கொண்டு வந்ததன் பின்னர் 78 இதே அரசியல் யாப்பை தனக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு சர்வசன வாக்கெடுப்பினூடாக ஜனாதிபதி பதவியையும் பாராளுமன்றத்தை நீடித்தவர். 12 ஆண்டுகள் பாராளுமன்றம் ஒரு தேர்தல் இல்லாமலே கடந்து சென்றது. அவை இவர்களும் கடந்து செல்வதற்கான வாய்ப்பை இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் யாப்பை இவர்களுக்கு வழங்கும். அதுக்கான முன்னுதாரணம் ஏற்கனவே இருக்கிறது. நாங்கள் ஒரு சவால் நிறைந்த காலத்தில், வருகின்ற காலத்தில் செல்ல போகிறோம். இந்த சவால் நிறைந்த காலத்தை சரியான புரிதலுடன் எவ்வாறு அணுகுவது என்பது தமிழர் சமூகத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள். தமிழர் சமூகம் வெறுமையாக பரிகார நீதி என்று பேசுவதல்ல. அந்த பரிகார நீதியில் எவ்வாறு முன்னேறி செல்வது, என்னென்ன விடயங்களில் நாங்கள் வலுவாக நகர முடியும். இப்ப வெளிநாடுகளில் சென்று எங்களுக்கு பரிகார நீதி வேணும் என்று கேட்டால் அவர்கள் இலகுவாக்கப்படுற ஒரே கேள்வி, எண்ணத்திலே எதுக்கு வேணும், என்ன உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தையும் பதிலையும் கொடுக்கக்கூடிய நிலையிலும், அதற்கான ஆவணத்தை கொடுத்து அதை நிறுவக்கூடிய நிலையிலும் தமிழர்கள் இன்னும் தயாராகவில்லை. இதை தயாராகாத வரையும் சும்மா வறுமையாக யாராவது கிளியே இறகு போடு அல்லது மயிலே இறகு போடு என்று சொல்ல இதுவும் போடாது. அதுக்கான ஒரு பொறிமுறை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இன்றைய சவாலுக்கு ஏற்ற மாதிரி எங்களை தயார் செய்வதில் தான் இருக்கிறது. இன்றைக்கு செம்மணி ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அகழ்ந்தெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு அகழ்வும் முடிந்தது இதுதான் முடிந்து விட்டது என்று அரசு சொல்ல பார்க்கிறது, அதை கடந்து போக பார்க்கிறது. ஆனால் ஒரு முறை கிண்டுகின்ற பொழுதும் தொடர்ச்சியாக மேலதிக மிகவும் சவால் நிறைந்தவைகளும் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் இப்பொழுதும் அவருடைய உறவுகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு வெளியே வர வேண்டும், தங்களை பதிவு செய்ய வேண்டும் இவர்கள் யார் என்பதை. என்றால் அமார் என்றால் தான் ஒரு அழுத்தத்தினூடாக நாங்கள் மன்னார் புதைகுழிகள் இருந்து தொடர்ச்சியாக புதைகுழிகளிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எதற்கும் தீர்வுகளே, இப்ப இன்னொரு புதைகுழி புதிதாக கண்டுபிடித்தவுடன் செம்மணியை மறந்து விடுகிறோம். இவ்வாறுதான் நாங்கள் பயணிக்கிறோம். இது சரியான பயணம் அல்ல. இப்படி நீங்கள் இந்த விடயத்தை கூறும்பொழுது, செம்மணி தொடர்பாக கூறும்பொழுது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தெளிவாக இருக்கிறார். அதாவது தமிழ் மக்களுக்கு, செம்மணியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று அடித்து கூறிவிட்டார் பல தலைவர்கள். சமீபத்தில் கூட நான் ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன். நீதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் எவ்வாறு இந்த 83 இன அழிப்பு தொடர்பாக அவர் கூறிய விடயங்களை சுட்டிக்காட்டி, ஜே.ஆர். ஜெயவர்தனா தொடர்பாக நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுது, அவரும் அப்பொழுது பிரித்தானியா ஒரு ஊடகத்துக்கு ஒரு தகவலை கொடுக்கும் பொழுது சொன்னார், யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்களே பட்டினியில் போவிட்டால் தனக்கு திருப்தியாக இருக்கும், அதைத்தான் சிங்கள மக்களும் விரும்புகிறார் என்று வெளிப்படையாக தன்னுடைய இனத்துவேஷத்தை, இனவாதத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இன்னும் அந்த சமூக வலைத்தளங்களூடாக அது பரவி செல்கின்றது. இந்த நீதியமைச்சர் இவ்வாறு நாடாளுமன்றத்தில் கூறி அதை உண்மையாக இருந்திருந்தால், சமீபத்தில் அவர் செம்மணிக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கே பயணத்தை மேற்கொண்ட பொழுது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களை அங்கே காவல்துறையினர் அடாவடித்தனத்தை காட்டி அவர்களை ஒதுக்கிவிட்டார்கள். உண்மையாக இவர் இந்த நடந்த சம்பவங்கள், நீங்கள் கூறினீர்கள் இந்த மன்னிப்பு தொடர்பாக கூறும்பொழுது, நடந்த சம்பவம் நடந்திருந்திருந்தால் ஒரு நீதியமைச்சர் அந்த மக்களை சந்தித்து அவரோடு ஒரு 2-3 நிமிடம் உரையாடி இருப்பார். அதைத்தான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உயர்மட்ட குழு செம்மணிக்கு சென்று 2 நாட்களுக்கு முன்னதாக செம்மணிக்கு சென்றார்கள், பார்த்தார்கள். அப்ப இங்கே அனுரகுமார திசாநாயக்கா கூறுகின்ற விடயங்களும் நீதியமைச்சர் கூறுகின்ற விடயங்களையும் சுற்றி பழைத்து ஒட்டுமொத்தமாக பார்த்தால், இந்த நீங்கள் கூறுகின்ற அந்த
முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? எப்படின்னு சொன்னால், ஒரு ஆட்சி எப்பொழுது மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஆட்சியாக, வெறுமையாக நின்று கையை கொடுத்துட்டு போறது மக்கள் ஆட்சி அல்ல. மக்கள் ஆட்சி மக்களுடன் வாழ ஆரம்பிக்க வேண்டும். மக்களுடன் வாழ்ந்து மக்களுடைய தீர்வுகளுக்கான பயணத்தை உள உறுதியுடன் செய்யுமாக இருந்தால் அது மாற்றம். நான் இந்த 2 ஆண்டுகளில் அதை பார்க்கவில்லை. இது யதார்த்தமான உண்மையா சொல்லுறேன். நீங்க அது புரியாதவர்களுக்கு வருகின்ற காலத்தில் அது மேலும் புரியும். இப்பொழுது மக்கள் போராடுகிறார்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் சொன்னால், ஒரு மக்கள் சார்ந்த ஆட்சியாக இருப்பவர்கள் மக்களை சந்திக்க வேண்டும், அதில் சம்பந்தப்பட்டவர்களை சந்திக்க வேண்டும். இது நம்மவர்களே செய்வதில்லை, அது ஒரு விஷயம். நம்மவர்களே செய்வதில்லை, பேசுவார்கள். மக்களுடன் சென்று, அதாவது அரசியல் என்பது, இப்ப தேசிய தலைமை சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், அரசியல் என்பது மக்களுடைய சுகதுக்கங்களின் பங்காளிகளாக மாறுவதுதான் மக்கள் சார்ந்த அரசியல் செயற்பாடு. அவருடைய துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பங்காளிகளாக இருக்க வேண்டும். அவர்களுடைய துன்பத்தை காவி செல்வர்களாக நாங்கள் மாறுகின்ற பொழுதுதான் நாங்கள் மக்கள் சார்ந்த செயற்பாட்டாளர்களாக இருக்க முடியும், மக்களுக்கான தீர்வுகளை வழங்குவவர்களாக இருக்க முடியும். அதான் இதய சுத்தியுடனான மக்கள் பணியாக இருக்கும். அந்த பணியை இவர்கள் இதுவரை செய்யவில்லை. வருகின்ற பொழுது எங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு 4 வசனத்தை சொல்லுகிறார்கள். அதில் 4 பேர் நம்மவர்கள் என்ன செய்யறாண்டா, அனுரா சொல்லிவிட்டா தீர்வு வரும், பாத்தீங்களா, பிறகு நீங்க குழப்பாதீங்கோ, அவர் தீர்வை தருவார் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். அந்த காத்திருப்பு என்னிடம் அவ்வாறானவரிடம் ஒரே ஒரு கேள்விதான் நான் எப்பொழுதும் கேட்டுக்கொள்வது, எவ்வளவு காலம் காத்திருக்க சொல்லுகிறீர்கள்? ஒரு 3 மாதம், 6 மாதம், அல்லது வாழ்க்கை முழுக்க காத்திருக்க சொல்லுகிறீர்கள் என்பதா? இது புரிதலுக்கான. என்ன சொன்னால், இங்கே ஒரு தீர்வை தரக்கூடியவரிடம் தீர்வு ஏனைய இடங்களும் வெளிப்பட்டுமாண்டால் இங்கு நம்பிக்கை கொள்ளலாம். எல்லா இடமும் இவ்வாறுதான் சொல்லி செல்லுவதாக இருந்தால் அதில் கவனம் வேண்டும். இப்பொழுது சரி, இப்பொழுது மனித புதைகுழியிலிருந்து எச்சங்கள் எடுக்கப்படுகிறது. எடுத்து வைத்திருப்பது அல்ல தீர்வு. இந்த எச்சங்களை பகுத்தாய்வு செய்ய வேண்டும். அப்ப இது படிப்படியாக பல மாதங்களாக எடுக்கப்படுகிறது. அப்ப முதலில் எடுக்கப்பட்டவை இப்பொழுது பகுத்தாய்வுக்கு சென்று முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு கேள்வி வருகிறது, பகுத்தாய்வு செய்யப்பட்டதா? இவை எங்கு பாதுகாப்பாக வைத்திருக்கப்படுகிறது? இவை டேம்பரை, அதாவது இதில் குழப்பங்கள் செய்வதற்கான முயற்சிகளுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அப்ப என்ன, பகுத்தாய்வு செய்துவிட்டால் பிறகு அது பாதுகாப்பானதாக மாறும். இப்ப இதில் சம்பந்தப்பட்ட உரித்துடையவர்கள் அங்க இருக்கிறாண்டா டிஎன்ஏ செய்யப்பட வேண்டும். டிஎன்ஏ செய்தால் இதுக்கு டிஎன்ஏ இருப்பவர்களிடம் பார்த்தால் யார் இவருடைய உறவுகள் என்பதெல்லாம் நாங்கள் நிரூபிக்க முடியும், இவர்கள் யார் என்பதை கண்டறிய முடியும். இதுக்கான முயற்சிகள் எது செய்யப்பட்டிருக்கிறது? இப்ப இதுல சொல்வார்கள், ஒரு எச்சங்கள் கண்டெடுக்கப்படுகின்ற பொழுது தொடர்ச்சியான பல பொறிமுறைகள் இருக்கிறது. அந்த பொறிமுறைகளில் எது இதுவரை நடைபெற்றது என்ற கேள்வி கேட்க வேண்டும். அது நடைபெறவில்லை என்றால் இந்த ஆட்சியாளர் மீது பெரும் சந்தேகம் இல்லாத வேண்டும். ஏன் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை என்ற கேள்வி நாங்கள் எழுப்போம். ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால், இப்ப 1 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த உடலங்களுடைய தொகுதிகளை அகன்றெடுத்து. இதுவரையில் நீங்கள் கூறியது போல் எந்த ஒரு பகுப்பாய்வு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2 நாட்களுக்கு முன்னதாக குற்றப்புலன் ஆய்வாளர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். அங்கே பார்த்துவிட்டு கூறியிருக்கிறார்கள், ஒரு பவுல் பிளே இல்லை, அதாவது குற்றம் இழைத்தது மாதிரியாக அங்கே எந்த ஒரு விதத்திலும் ஆதாரங்கள் இல்லை என்றதை. இப்ப நான் உடனடியாக யோசித்தேன், ஆஹா, இப்பொழுதே கதையை கட்டுவதற்கு மெதுமெதுவாக இங்கே இந்த ஸ்டோரி லைன் எழுத தொடங்குகிறார்கள் என்று நான் யோசித்தேன். இதில் நேரு அவர்களை நாங்கள் நிறைவாக இந்த அகன்றெடுக்கும் பொழுது ஒரு உடலம், நான் ஏற்கனவே கூறியது போல் அந்த அமர்ந்த நிலையில் இருக்கின்றது. எந்த ஒரு குற்றமும் இழைத்ததற்கான ஆதாரம் இல்லை என்று சொன்னால் எவ்வாறு அந்த செம்மணியில் ஒரு உடலம் அப்படி அமர்ந்த நிலையில் நிற்கின்றது? அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தெரியும், சோமரத்ன ராஜபக்ஷ இருக்கின்றார். சோமரத்ன ராஜபக்ஷ அவர் கூறுகிறார், நான் வந்து அடையாளங்களை காட்டுகிறேன், நான் வந்து இடங்களை காட்டுகிறேன் என்று கூறும் பொழுது சர்வதேசத்தினுடைய சட்டங்களின்படி அப்படி ஒருவர் தானாகவே விரும்பி வந்து இதை கூறுவதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துவது, இதுக்கு எப்படி, இதை வைத்துக் கொண்டு எப்படி தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அவர் ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டவரே தான் கண்டதை வெளிப்படையாக சொல்ல தயார் என்று வருகிறார், இடங்களை அடையாளப்படுத்த சொல்றார், அதுக்கான முயற்சிகளை தவிர்க்கிறார்கள். 2வது விடயம், இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால், முதலாவது அகழ்வு முடித்ததன் பின்னர் ஒரு இயந்திரத்தை வைத்து மேலதிகமாக இருக்குது என்று சொல்லி இந்த இயந்திரத்தை வைத்து பார்த்துட்டு ஒரு கதை சொல்லப்பட்டது. அந்த இயந்திரத்தில் மேலதிகமாக எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்றார்கள். அதன் பின்னர் 2 புதிய அகழ்வுகள் செய்யப்பட்டு மேலும் 200 உடலங்கள் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவரான இந்த இயந்திரம் என்னத்தை செய்தது? அது சரியா? இப்பொழுது கனடாவில் பார்த்தோம்னு சொன்னால் பூர்வீக குடி மக்கள்
தங்கள் சார்ந்தவர்கள் அதாவது பிள்ளைகள் பலாத்காரமாக கொண்டு வரப்பட்டு பாடசாலைகள் அடைக்கப்பட்டு இறந்து போனவர்கள் அதை சுற்றி இருக்கிற இடங்களில் புதைக்கப்பட்டார்கள். அரசு பெரிதாக பேசவில்லை. அவர்கள் அதுக்கான ஒரு இயந்திரத்தை கொண்டு வந்து எல்லா இடமும் கண்டுபிடித்து எவ்வளவு எச்சங்கள் கீழே இருக்கின்ற அவர் கிண்டி எடுக்காமலே அடையாளம் படுத்தி சொன்னார்கள். அரசு அமைதியாக இருந்து விட்டது. அப்ப இந்த எச்சங்கள் அந்த இயந்திரம் சரியாக இருந்தாலும் இந்த எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும். எவ்வாறு புதிய 200 எச்சங்கள் வந்து சேர்ந்தன என்றெல்லாம் இருக்கிறது. ஆகவே இங்கு எடுக்கப்படுகின்ற பல முயற்சிகள் எங்களை திருப்திப்படுத்துவது என்ற வகையில் வேண்டுமென்றே செய்யப்படுகின்ற பல முயற்சிகளாக இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை இவை தொடர்ச்சியாக எழுப்புறது. அந்த இயந்திரம் சொன்ன கதை ஏன் பொய்த்து போனது? யாராவது அதுக்கு விளக்கம் தருவார்களா? இல்லை. அவே ஒரு விடயம் இருக்கிறது. எங்களுக்கான நீதிக்கான முயற்சிகளை நாங்கள்தான் வலுவுடன் முன்னகர்த்த வேண்டும். இவ்வாறு வந்து சொல்லுவர்களை நாங்கள் வெறுமையாக ஏற்றுக்கொள்வதனால் வரக்கூடிய ஆபத்துகள் தொடர்ச்சியாக இவ்வாறு தான் இருக்கிறது. இல்லாட்டி இந்த 200 எச்சங்கள் தொடர்ந்தும் தமிழர்கள் உறுதியாக இல்லை என்றால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க முடியாது. இதுக்கு ஒரு தமிழ் நீதவானம் அதில் பொறுப்பாக இருக்கின்றபடியால் அவர் கூட மாற்றப்பட்டார். இவ்வாறு பல சவால்கள் இருக்கிறது. இந்த சவால்களை கடக்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த ஆட்சி உண்மையாக இருக்குமாக இருந்தால் தமிழர்களை பெரும்பான்மையாக உள்வாங்கி தமிழர்களுடைய தலைமையில் 2 சிங்களவரோட நீங்க போடுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனா தமிழருடைய தலைமையில் நீங்கள் இதற்கான இதை நிர்வகிக்கின்ற ஒரு குழுவை, நிபுணர்கள் குழுவை நீங்கள் நியமியுங்கள், பார்க்கலாம். அந்த நிபுணர் குழு சுயாதீனமாக இந்த விடயங்களை கைக்கொள்வதற்கு அனுமதியுங்கள். அது உங்களுடைய உண்மையினுடைய வெளிப்பாடாக நான் ஏற்றுக்கொள்வேன். இப்ப கனடாவில் பூர்வீக குடிமக்களுக்கு நடத்தப்பட்ட அநீதிகளுக்கான ஒரு கமிஷன், சர்வதேச கனடா கமிஷன் ஒன்று நியமிக்கப்படுகிறது. அதில் 3 நியமிக்கப்பட்டார்கள். அந்த 3 2 பூர்வீக குடிமக்களை சேர்ந்தவர்கள். அவர்கள் சும்மா இல்லை, அவர்கள் பூர்வீக குடிமக்களினுடைய மிகவும் கற்றவர்கள், இதற்கு தேர்வானவர்களை நியமித்தார்கள். ஆகவே இந்த 3 கொண்ட கமிஷனில் தலைமை அதிகாரியாக நியமித்தவரும் ஒரு பூர்வீக குடிமகன் தான். அதில் 3ஆவதாக இருந்தவர் லூயிஸ் ஆபர் என்று சொல்லக்கூடிய கனடாவுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி. அவர் சர்வதேச, நாங்கள் இன்றைக்கு பேசுகின்ற ICJ சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவும் இருந்தவர். இன்று அவர் கனடாவுடைய கவர்னர் ஜெனரல் சமீபத்தில் பதவியேற்றார். அவர் இந்த 3 ஒருவர். மேலே 2 பூர்வீக குடிமக்களை சேர்ந்தவர்கள். அவர்தான் அரசு நியமித்தது. பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதுக்கு தலைமையாக இருந்தார்கள். அவர்கள் நியமித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அதை அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டது. நீங்கள் தமிழ் மக்கள் சார்ந்த விவரத்தில் சிங்களவர்களை நியமிக்கிறீர்கள், சிங்கள தலைவர்களை அதுக்கு தலைமை குழுவாக நியமிக்கிறீர்கள். அது எந்த விதத்தில் நம்பிக்கை ஈனத்தை உருவாக்குகிறீர்கள் தமிழர்களிடம்? அது விதத்தில் நீதியை தரும்? அவ்வாறு இருந்தால் தமிழர்களை தலைமைத்துவமாக கொண்டோ ஒரு இந்த புதைகுழிகளுடைய செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கான ஒரு குழுவை நியமியுங்கள். அதில் நீங்கள் விரும்புகின்ற தமிழர் வேண்டாம். தமிழர்கள் விவகாரத்தில் தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற தலைவர்கள். ஏன்னா பூர்வீக குடிமக்கள் 2 நியமித்த பொழுது பூர்வீக குடிமக்கள் அந்த 2 ஆதரித்தார்கள். அவர்கள் பிரேரித்தார்கள். தங்களில் வலுவானவர்களை, நிபுணத்துவம் உள்ளவர்களை நியமித்தார்கள். அதை அவ்வாறு ஏற்றுக்கொண்டது அரசு. நாங்கள் நிபுணத்துவம் உள்ளவர்களை எங்கள் இதிலிருந்து தருகிறோம், அவர்களை நீங்கள் நியமியுங்கள். அது நம்பிக்கையை தரும். அவ்வாறெல்லாம் நீங்கள் செய்வதற்கு தயாராக இல்லை. எந்த ஆட்சியில் இருப்பவர்களும் தயாராக இல்லை. நீங்கள் விரும்புகின்ற நாள் வரை அதில் நீங்க சொல்வதை கேட்கின்ற ஒரு தமிழரை போட்டுவிட்டு தமிழரையும் கூட்டம் என்று கண்டுடைப்பு செய்தீர்கள். அது ஆரோக்கியமான நல்லிணக்கமும் அல்ல, ஒரு நீதி பரிகார முறைமையும் அல்ல. இதுவால்தான் நாங்கள் இதுவரை நகர்த்தப்பட்டிருக்கிறோம். அது உலகத்தில் அவ்வாறு ஏனைய இனங்கள் ஏற்றுக்கொண்டதும் இல்லை, அதை அனுமதித்ததும் இல்லை. நாங்கள் அனுமதிக்கிறோம் என்றால் அது எங்களிடம் இருக்கக்கூடிய மிக மோசமான குறைபாடு. இதை ஒவ்வொரு தமிழரும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய குறைபாடுகளை நாங்கள் முதல் எங்களுக்கு இருக்கக்கூடிய மோதல்களை தவிர்ப்போம். இன்று ஒரு இனத்தை ஒன்றாக கட்டி விட்டு போனார்கள் மாவீரர்கள். இன்று நாங்கள் எங்களுக்கு சிதைந்து இருக்கிறோம், கோஷ்டிகளாக நிற்கிறோம். எங்களுடைய சுயநலங்களுக்காக முரண்களை வளர்க்கிறோம். எங்களுக்குள் முரண்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை எங்களை கடந்திருக்கக்கூடிய பல சக்திகள் விரும்புகிறது. அந்த சக்திகள் விரும்புகின்ற அந்த செயற்திட்டத்தை எங்களுக்கு இருப்பவர்களே செய்து முடிக்கிறார்கள். அவர்கள் செய்யத்தான் போகிறார்கள். அவர்களை கடந்து பயணிக்க வேண்டும் என்றால் புரிதலுடன் தமிழினம் பயணித்தாக வேண்டும். அந்த பயணிப்பைக்கான பொறுப்பு தமிழர்களாகிய எங்கள் ஒவ்வொருடமும் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறால் மொழிதான். எங்களை ஒருவரும் வெள்ளைக்காரன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. சிங்களம் பேசி தமிழை மறந்துவிட்டு கொழும்பில் இருந்த தமிழர்களும் 83 அடி வாங்கினார்கள். வந்து அகதி முகாமில் தான் இருந்தார்கள்.
அகதி முகாமில் இருக்கின்ற பொழுது தமிழில் தமிழருடன் பேச முடியவில்லை என்று அவர்களுக்கு தெரிந்த மொழி சிங்களம் தான். ஆனால் சிங்களம் பேசியதனால் அவர்கள் விடவில்லை என்றால் அவருடைய பெயர் தமிழை சொல்லிக் கொடுத்தது. ஆகவே அடையாளம் என்பது மொழியிலிருந்து ஆரம்பிக்கிறது. நாங்கள் தமிழர்களாக எங்களை அடையாளப்படுத்துகிறோம் என்று சொன்னால், நாங்கள் அதை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இயங்கியாக வேண்டும். இயங்குவதில் சிந்தனைகள் வேண்டும், புரிதல் வேண்டும். எங்களை யாரும் வழிநடத்துவர்களாக இருந்துவிடக் கூடாது. நாங்கள் எங்களுக்கான வழியை, எங்களுக்கான பாதையை நாங்களே வரைபவர்களாக மாற வேண்டும் என்றால் நாங்கள் சீரியஸ் தமிழர்களாக, என்னது உலக பரப்பு அந்த அறிவையும் ஆற்றலையும் தந்திருக்கிறது. அந்த ஆற்றலையும் அறிவையும் என்னுடைய வாழ்வுக்காக, என்னுடைய இனத்துக்கான வாழ்வுக்காக அதை நாங்கள் செய்வோமாக இருந்தால் நானும் வாழ்வேன். அதில் என்னால் என்னுடன் யாரும் சீண்டி பார்க்க முடியாது. ஆற்றல் உள்ளவர்கள் யாரும் சீண்ட முடியாது. அவர்கள் எந்த ஒரு சூழலிலும் தங்களை தக்க வைத்துக் கொள்வார்கள், வாழ்வார்கள். அவை அந்த வாழ்க்கை எங்களுடைய இனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. நாங்கள் தனித்துவமாக இருந்து வாழ முடியாது, சேர்த்து விடுவார்கள். அதான் ஒரு ஆடும் சிங்கமும் கதை, மாடும் சிங்கம் கதை போல பிரிக்கப்பட்டால் மாடுகளை சிங்கம் பிரியாணி போட்டுடும். ஆடுகள் ஒன்றாக இருந்தால் சிங்கத்தையும் எதிர்கொள்ள முடியும். அவை நாங்கள் ஒரு இனமாக இருந்து கொண்டு இந்த உலக பரப்பில் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய அடுத்த சந்ததிகளும் தங்களை தக்க வைத்து வாழ வேண்டுமானால் இந்த உலகம் சவால் நிறைந்த பெருமுலகமாக மாறி வருகிறது. பெரும் சவாலுக்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு பிரித்தானியாவில் கூட நைஜல் ஃபராஜ் ஒரு பெரிய சக்தியாக, அரசியல் சக்தியாக வளர்ந்து அவர் இவ்வாறே வளருவாராக இருந்தால் அது போலான சவாலை பிரித்தானியா எதிர்கொள்ளும். இவ்வாறுதான் பல நாடுகளில் இருக்கிறது. வலதுசாரி தீவிரவாதம் பல நாடுகளில் தலைவிரித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வலதுசாரி தீவிரவாதத்தினுடைய தந்தையாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார். இவ்வாறு இந்த வலதுசாரி தீவிரவாதம் வளர்ந்து விடுமாக இருந்தால் அது பல சவால்களை நாங்கள் வாழுகின்ற தேசத்திலேயே எங்களுக்கு உருவாக்கும். அவ்வாறான காலங்களில் நாங்கள் உறுதியுடன் நிமிர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், இவ்வாறு ஒதுங்கி இருப்பதனால், புரிதல் இல்லாமல் இருப்பதனால், ஒடுங்கி இருப்பதனால் எதுவும் நடக்காது. அவை எங்களுக்கு காலமிட்ட ஒரு கடமை இருக்கிறது. இந்த சவால்களிலிருந்து பயணிக்கின்ற ஒரு இனமாக எங்களை மாற்றியிருக்கிறது. அந்த மாற்றத்தை இந்த 43வது ஆண்டு நினைவிலும் நாங்கள் சரியாக புரிதலுடன் நினைவு கொண்டு பயணிப்போமாக இருந்தால் வருகின்ற காலம் தமிழர்களுக்கு வாய்ப்பான காலமாக மாறும். இல்லாட்டி சவாலை அதிகரித்த காலமாகவே அது மாறிப்போகும் என்கின்ற புரிதலை இந்த காலம் எங்களுக்கு சொல்லி நிற்கிறது. அந்த உங்களுடைய சிந்தனையோடு நாங்கள் இன்றைய இந்த அரசியல் கலை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். நீங்கள் கூறுவது போல் தமிழர் தரப்பில் தான் நம்மிடம்தான் எல்லாமே இருக்கிறது. எவ்வாறு கையாளுகின்றோம், எவ்வாறு செயற்படுகிறோம், நீங்கள் ஒற்றுமை தொடர்பாக கூறும் பொழுது இவை எல்லாமே ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்ற. இல்லை என்று சொன்னால் நீங்கள் கூறுவது போல் தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது என்றுதான் பேசக்கூடியவர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் தமிழர் தாயத்தில் இனப்பெருக்கம் குறைந்திருக்கிறது. வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் வேறு வேறு இனங்களுக்கு ஒன்று சேருகிறார்கள், திருமணங்கள் செய்கின்றார்கள். அப்படி என்று சொல்லும்போது மெதுவாக சில ஆண்டுகளில் தமிழர் என்ற ஒரு இனம் வாழ்ந்தது என்றதைத்தான் கூறப்போகிறார்கள். அதற்கு முன்னதாக இனி இங்கே வாழ்பவர்களையும் ஒரு காலத்தில் அடித்து திரட்டக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படுத்தலாம் என்பதையும் நீங்கள் இங்கே கூறியிருக்கிறீர்கள். இவற்றை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களுக்கு உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம் நேரு அவர்களே. நன்றி, வணக்கம்.